இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அவங்களுடைய பிராண்டட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அவங்களுடைய பேட்ரிஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு ஒரு வாரண்ட்டி முடிஞ்ச பேருக்கு இல்லை கம்பெனியில் சப்போர்ட் பண்ணல அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அது பேருக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதில் என்ன ஃபால்ட் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க. ஸோ அதையும் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, அதாவது நமக்கு அனுப்புகிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில காமன் டவுட்ஸ் இருக்குது அவங்க பேட்டரியில். ஸோ அது வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு சில நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பேட்ரி பேக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது ஒரு பேட்ரி பேக் எக்ஸாம்பிளுக்கு, ஓகேங்களா? இது பேட்ரி பேக்னு எடுத்துங்க. ஸோ இது உங்களுடைய பேட்ரி பேக்னே வச்சுங்க. இந்த பேட்ரி பேக்கில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்குறீங்க, ஓட்டுறீங்க, எல்லாமே வந்து நடக்குது. ஸோ ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் ஓட்டிடுறீங்க. ஸோ ஓட்டிட்ட பிறகு இந்த பேட்ரி பேக்கில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருதுங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது 1 2 3 4 இது 4 குரூப்னு வச்சிங்களா. ஆக்சுவலாக இது உள்ள நிறைய செல் குரூப்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த நிக்கலில் வச்சு சொல்கிறேன் பாருங்க. 1 2 3 4 இந்த 4 குரூப் வச்சிங்கன்னா, இப்போது இந்த பேட்ரி பேக் வந்து ஒரு 30 AH அப்படின்னா, இன்றைக்கி எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லேயும் 30 AH தான் வந்து போடுறாங்க. ஸோ ஏன் 30 AH போடுறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு கொஷின். ஏன்னா 30 AH பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மினிமம் நீங்கள் லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு எது எடுத்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆம்ஸ்லேருந்து 30 ஆம்ஸ் கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணும்போது அது அதிகபட்சம் உங்களை வச்சு மூவ் பண்ணும்போதோ வச்சு ஒரு மேடோ ஃப்ளைஓவரோ ஏறும்போது மேக்ஸிமம் 30 ஆம்ஸ் கரண்ட் எடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஃபுல் த்ராட்டில் கொடுத்து போகும்போதோ அந்த இனிஷியல் அந்த பிக்கப்புக்கெல்லாம் அப்போ 30 ஆம்ஸ் எடுக்கும்போது அந்த பேட்டரியிலேருந்து 30 ஆம்ஸ் வந்து சப்ளை வந்து பண்ணணும். ஓகேங்களா? அப்போது அந்த பேட்டரி 30 AHல் செஞ்சால் மட்டும்தான் அது 30 ஆம்ஸை வந்து சப்ளை பண்ணும். சரி, அந்த இடத்துல ஒரு 15 AH பேட்டரி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த கண்ட்ரோலர் வந்து 30 ஆம்ஸ் வந்து மோட்டருக்கு சப்ளை பண்ணுறதுனால இந்த பேட்டரியிலேருந்து 30 ஆம்ஸ் எடுக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 15 AH இருக்கிறதுனால 15 ஆம்ஸ் கரண்ட்டை தான் இதனால் கொடுக்க முடியும். அப்போது 30 ஆம்ஸ்னும் போது என்ன பண்ணால் அதாவது 2 டைமாக வந்து ஒர்க் பண்ணணும். 2 டைமாக ஒர்க் பண்ணும்போது செல் வந்து ஹீட் ஆகும், பயங்கரமாக ஹீட் ஆகும். அப்போ அந்த பேக் வந்து சீக்கிரமாக ஃபெயில் ஆகிடும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா 30 ஆம்ஸ் கண்ட்ரோலருக்கு 30 AH பேட்டரி வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது காமன். இதில் ஒரு கொஷின், நிறைய பேர் வந்து இப்போ எல்லாம் EV கிரேட்னால 3C செல்ஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க. இதில் அதுக்கு 3 டைம்ஸ் கரண்ட் கொடுக்குமே. நல்லா கேட்டுங்க. 3 டைம்ஸ் கரண்ட்ன்றது வந்து கரண்ட்டு தான். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த 3 டைம்ஸ் கரண்ட்டுன்றது வந்து எடுக்க முடியும். நீங்கள் கண்டினியூஸாக 3 டைம்ஸோ இல்லை ஒரு என்ன சொல்ல ஒரு 30 செகண்ட் 1 மினிட்டில் எடுத்திங்கன்னா பேக் அதிகமாக ஹீட் ஆகும். இது ஒரு காரணம். இதுக்கு அடுத்து வர்றது என்ன பார்த்தீங்கன்னா, சீரியஸ் அண்ட் பேரலல். நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு சீரியஸ் பேரலல் இந்த சீரியஸ் அது இதுன்றாங்க. ஸோ உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து 1 2 3 4 சீரியஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்த சீரியஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னோன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சீரியஸ்க்கு செல்லை மாற்றுறதுக்கு பதிலாக ஸோ மீதி இருக்க பேக்கே வச்சு எனக்கு பேட்ரி பேக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடுங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணம் பாருங்கள், 1 2 இந்த 2 சீரியஸ் போயிடுச்சு. ஸோ மீதி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுதான் நல்ல செல்ஸ். ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துரும். ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு சீரியஸை கம்மி பண்ணி செஞ்சு கொடுங்க அப்படின்னா, இப்போ உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 வோல்ட் பேட்டரிக்கு ஒரு 16லேருந்து 17 சீரியஸ் போட்டு செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த செல்ஸை வச்சு நம்ம இந்த 2 சீரியஸ் போயிடுச்சுன்னா 14 சீரியஸ் தான் வருவாங்க. 14 சீரியஸ் வரும்போது ஒரு சீரியஸ் கம்மியானாலே 4 வோல்ட்டு கிட்ட உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகிடாங்க. அப்போது வோல்டேஜை ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வண்டியில் போட்டு ஓட்டும்போது உங்கள் கண்ட்ரோலர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, லோ வோல்ட்டு அப்படின்னு வந்து உடனே கட் பண்ணிடும். இது ஒரு ரீசன். இன்னும் சில கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 2 சீரீஸ் போயிடுச்சுல்ல, இந்த செல் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதே மாதிரி அதில் 16 சீரீஸ் இருக்குது இல்லையா, அதில் 16 சீரீஸாக செஞ்சு கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து AH கம்மியாகிடும் இல்லைங்களா. ஸோ இப்போ இது 30 AHனா இதெல்லாம் பிரிச்சுட்டு இதை 16 சீரீஸாக மாற்றி செய்யும்போது உங்களுக்கு பேரலல் வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போது பார்த்திங்கன்னா இந்த 30 AH இடத்துல உங்களுக்கு 15 AH தான் வருவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் உங்கள் பேட்டரியில் பாதி செல்ஸ் வந்து வீக் ஆகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 AH கிட்ட தான் உங்களுக்கு வந்து வரும். அப்போ அந்த 15 AH பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் 30 ஆம்ஸ் கண்ட்ரோலரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பேக் உடனே ஃபெயிலியர் ஆகிடும். வித்தின் ஒரு 1 வீக்லேயே வந்து ஃபெயிலியர் ஆகிடும்.
ஸோ ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் டவுட் முடிச்சுங்களா. அடுத்த கொஷின்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்ரி பேக் எடுத்துங்க. ஸோ இந்த பேட்ரி பேக்கு ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நல்லாவே யூஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் இந்த சீரீஸ் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சீரீஸ் போயிடுச்சுங்க, இதில் வந்து புது செல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னா, புது செல்ஸ் போட்டு கொடுத்துட்டு அடுத்து அவங்களுடைய டவுட் என்னென்னா, இப்போது இது எனக்கு மறுபடியும் எல்லாமே எனக்கு 30 AH வந்துடுமா? அவங்க கேட்குற கேள்வி மறுபடியும் எனக்கு இது எல்லாமே 30 AH கெப்பாசிட்டி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த குரூப்பில் மாற்றும் போது இந்த குரூப் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 30 AH இருக்குது அப்படின்னா இது 30 AH பேக். ஓகேங்களா, நீங்கள் யூஸ் பண்ண ஏஹெச்ன்றது வந்து கம்மியாகும். இப்போ இந்த 30 AHல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 AH தான் கெப்பாசிட்டி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த இடத்துல செல்ஸ் வந்து மாற்றுறோம். அதுக்கு என்ன மீனிங்னா, இந்த குரூப்பில் 30 AH கெப்பாசிட்டி இருக்கும், இந்த குரூப்பில் 30 AH, அந்த மாதிரி தான் மீனிங். ஸோ நம்ம இந்த குரூப்பில் ஒரு 30 AH கெப்பாசிட்டி புது செல் போட்டாலும் இந்த மீதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பழைய செல்லு, இதில் வந்து 25 AH தான் இருக்கும். பட் ஆனால் நல்லாயிருக்கும், கெப்பாசிட்டி ட்ராப் ஆகிட்டு இருக்கும். இப்போது நீங்கள் என்ன தான் போட்டாலும் BMS இங்கே, அந்த சென்சார்ஸ் இங்கெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ வந்து அந்த ஏஹெச் கம்மியாகுதோ வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகும்போது லோயர் வோல்டேஜ் வரும்போது இந்த செல்லில் எதனா ஒரு குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோயர் வோல்டேஜ் சீக்கிரமாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 25 AHலேயே வந்து கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ உங்களால் வந்து புது செல்லு மாற்றினாலும் அந்த 25 AH தான் உங்களால் இது பண்ண முடியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பேட்ரி பேக்கு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்ட பிறகு அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணாலும், அதாவது செல்லு போயிட்டு இருந்தால் மாற்றினா ஓகே, பட் மாற்றின பிறகு எனக்கு புது பேட்ரி பேக்காக ஆகிடுமா, எனக்கு முழு கெப்பாசிட்டி வந்துடுமானா வராது பழைய பேட்ரி பேக்கில். ஓகேங்களா, ஏன்னா இந்த ரிமைனிங் இதில் இந்த செல்ஸு ஃபுல்லாக டெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் 25 AH இருக்குது. அப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பேக்கை வந்து ரெடி பண்ண முடியும். அப்போது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 25 AH இருக்குன்னா 25 AHக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி செல்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் எனக்கு இந்த இடத்துல 30 AH செல் போட்டிங்க, அப்போ எனக்கு 30 AHனா அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து 80-90 கிலோமீட்டர் கொடுக்குமானா கொடுக்காதுங்க. ஓகேங்களா, உங்கள் பேட்டரி டெட் ஆச்சு இல்லைங்களா, அந்த டெட்லேருந்து உங்களுக்கு ஒரு 70% வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும், 70 to 60%. ஸோ இதுதான் வீடியோ. ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ எவ்வளோ செல்ஸ் போச்சோ அந்த செல்லெல்லாம் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய செல்ஸில் எனக்கு பேட்டரி செஞ்சு கொடுத்துருங்கன்னா அந்த மாதிரி செய்ய முடியாது. அதுதான் இந்த வீடியோனுடைய வெளிப்பாடு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நிறைய பேர் டவுட் கேட்காதீங்க, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நிறைய பேர் வந்து இது வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்கள தப்பு சொல்லி கிடையாது, பட் அவங்களுடைய இது என்னென்னா அதிகமாக செலவாகும் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த பேட்டரி வந்து ஒரு 30,000னா, ஸோ பாதி செல் மாற்றோம்னா அவங்களுக்கு 15,000 செலவாகும். 15,000 சர்வீஸ் காஸ்ட்டு, அது இது டெஸ்டிங் சார்ஜஸ்ஸு, அது மாதிரி எல்லாமே ஆட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து எங்கேயோ போய்டும். அதனால் என்ன பண்ணோன்னா, எனக்கு இப்போதைக்கு ரெடி, அதேமாதிரி இப்போதைக்கு தற்சமயத்துக்கு பேட்டரி ரெடி பண்ணலாம், எனக்கு இப்போதைக்கு ஓடினா போதும்னு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. பேட்டரின்றது நீங்கள் ரெடி பண்ணால் நல்லா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணால் தான் உங்களால் அதில் வந்து ஓட்ட முடியும். ஸோ இப்போ நீங்கள் இப்போதைக்குன்னு ரெடி பண்ணி ஒரு சின்ன பேலன்சிங் அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு அது இஷ்யூஸ் தான் வரும். ஸோ பேலன்சிங்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ புது பேக் இருக்குது, லைட்டாக இம்பேலன்ஸ் ஆகிருக்குன்னா அதை பேலன்ஸ் பண்ணால் ஓகே. பேக்கே டெட் ஆகிட்டு இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நாட் ஓகே. ஸோ இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், அது வந்து ஒரு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு பதிவாக வந்து போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.